பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. ப்ரோ நீங்களே சொல்லுங்க. Hi guys, my name is Shiva, Moto Ricto. Your name is Shivani, Miss Moto Ricto. Super. Dance இவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க எந்த ஊரு? சேலம். சேலம் தானே. நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக முருகர் இதுக்கு போயிட்டு அங்கே தானே நீங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணீங்க 2 பேருக்கு அப்புறம். நாங்கள் என் ஒய்ஃப் சேலம் தான், அம்மா பேர். சூப்பர். ஓகே. இப்போ ரீசெண்டாக அடுத்து என்ன ரைடு இல்லை ரீசெண்டாக போனது? இப்போதான் ஸ்ரீலங்கா ரைட் முடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் வந்து கேப் விட்டுருக்கோம். இன்னும் வந்து டிசைட் பண்ணல. பட்ஜெட் மட்டும் பிளான் பண்ணிருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பைக் ரைடா? அதான் வாரம். ஸோ இப்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பரான ஒரு வியூவுக்கு முன்னாடி இருக்கும். நமக்கு கொடுத்துங்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அந்த வியூக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீசெண்டான ஸ்பேசிஸாக இருக்குது. மேலே கொடுத்தாங்க பட் என்னால் நடக்க முடியாதுன்ட்டு நான் கீழே கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். எங்கெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் மூணாறுலாம் ஃபேனே இருக்காது. ஆமாம். வாஷ்ரூமும் சூப்பராக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஓகே சூப்பர். சரி கபோர்டு இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்புறது தாங்க. எங்கே கிளம்புறது அப்படின்னா செம்மையான ஒரு ஆஃப் ரோடிங் சொல்லியிருக்காங்க, அட்வென்ச்சரஸாக இருக்குது. நம்ம 2 வீலரில் போகிறோமா ஜீப்லையா? ஜீப்பில் தான். ஜீப்லையா? 2 வீலர் இல்லை. எல்லாருமே ஜீப்பில் தான் போகிறாங்க. ஆஃப் ரோடிங் ஜீப் வந்துட்டு இல்லைங்க. ஓகே. அந்த ஜீப்பில் அவர் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் பைக்கில் போயிட்டு அது ஒரு மினிமல் ஆஃப் ரோடிங் இருக்கும், அதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஜீப்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடக்கிற நிலைமையில இல்லையா. இல்லை. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் செம்ம கேம்ப் ஃபயரு அது எல்லாமே இருக்கும். இங்கே தான் போல இது கேம்ப் ஃபயரு. கேம்ப் ஃபயரு அங்கே முன்னாடி லேக்கு. ஆக்சுவலாக அங்கே வந்து வாட்டர் ஃபால் வருதான் குட்டி. அங்கே இந்த பக்கம் ஏதோ வாட்டர் ஃபால் இருக்கான். வாட்டர் ஃபால்லேருந்து வர தண்ணி வந்து இது. ஓகே, நாங்களும் வந்து எக்ஸைட்டடாக இருக்கோம் என்ன நடக்க போகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் சோ ஃபார் நல்லா இருந்துச்சு. அந்த வெல்கம் பண்ணது செமையாக இருந்துச்சு. நம்மளோட அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் எல்லா சேனல் நேம்ஸ் அதை நான் இப்போதான் நோட் பண்ணேன், எடுக்கிறப்ப நோட் பண்ணேன். ஓகே சூப்பராக இருக்கு. ஏதோ நானும் நொண்டிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டேன். இங்கே வேறு இதெல்லாம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க விளையாடுறதுக்கு. எப்படி இருக்கு? செமையான ரெயின் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ மலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் இப்போது ஆஃப் ரோடிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க. மதியார கார்னர் சீட் கிடச்சிச்சு போல். ஆமாம். ஓகே நான் எங்கே ப்ரோ ஒரு வண்டி முன்னாடி ஓகே போகலாமா. ஸோ கூக்காவும் வருது அண்ட் ஸ்கார்பியோ வருதான் தெரியல. ஸ்கார்பியோ வரல. ஸ்கார்பியோ வருதா? இல்லை அது வரல. ஓகே கிளம்பிட்டாங்க இந்த ஜீப்பில். எனக்கு ரொம்ப கண்ணு கொள்ளடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூக்கா தான். இவர் தான் நம்ம டிரைவர். இவர் தான் வேற லெவல்ல பண்றாரு. தரமான செய்கைகள்லாம் இப்ப பண்ணுவாரு. நீங்க நித்தம் பண்ண போறோம். ஆல்ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? ஒரு கேமரா பெர்மனண்டா இல்ல ஆல்ரெடி பண்ணல. இப்போ இனிமே தரமா பண்ணுவாரு. ஆனா இனி பண்ணுவோம். இனிமேல் தான் தரமான சம்பவம். உங்களோட கருத்து என்ன? கருத்து என்ன? இங்கேயும் இடிக்குது இங்கேயும் இடிக்குது இங்கே அது வந்து இப்போ தெரியாது, ஏன்னா ட்ரெயின்ல போட்டிருக்கனால. போலாமா? அந்த ரூட்ல போக சொல்லுங்க. அங்கே போய் அங்கே கட் பண்ணிக்கலாம். இங்கே ஏறினோம்னா ஆகாது. ரொம்ப வருது.
போச்சு. அப்படி பலார் பின்னாடி இறங்கி போய் 2 கிளிப்பிங் வேண்டதா. இல்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க. என்ன சொல்றாங்க? கீழே இறங்க சொல்றாங்களா? இல்ல ஆப்போசிட் ஏதோ வண்டி தூக்குங்க. அதுதான், அதனால கொஞ்சம் நிறுத்தணும் அப்படின்றாங்க. ஓகே, எனக்கு வலி இருக்குன்னு சொல்லுங்க. செம ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. இங்கே தான் அங்கங்கே கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. அப்பா, ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகிருக்கும் போல இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஏற்றிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஏரியா. நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து கேரட் வண்டி. அதுதான் பிரேக் டவுன் நின்றுச்சு, அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து போயிட்டு எல்லோரும் ஒரு கேரட் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்கா கேரட்டு? நீங்கள் சூப்பர். வாங்க ப்ரோ, ஏறலாமா? என்னாச்சு? வரலையா? நிற்கலான்னு பார்க்குறீங்களா ப்ரோ? கவுந்தரிச்சு விழுந்துட போகுது ப்ரோ. இல்லை ப்ரோ, இல்லை அது பார்த்து வாங்க அவ்வளோதான். பார்த்து பாருங்க, கல் மேலே சும்மா எப்படி ஏற்றுறாங்க வண்டியை. இங்கே ஏறுது பாரு, இந்த இடத்துல இறங்குது. ஒரே ஃபேமிலிக்கு தான் போக போறீங்க. கண்டென்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. வாங்க முடியாது எங்களால. எடுத்துக்கோங்க, என்னங்க போச்சே, எடுத்துக்கோங்க. ஜீப் தான் எடுக்கணும். அது ஜீப்புக்கு வந்தீங்கன்னா போட்டு தள்ளுங்க. நம்ம கிட்ட இல்லையா? நம்மளது இல்லை. மேல வந்து பாத்துக்கலாம், வந்தா பாத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம தலைவர் டிஸ்டர்ப் பண்றாரு. ஆமா, இதுதாங்க. இந்த வியூ பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். முருகர் கோயில் போல் இருக்குது. முருகர் கோயில் போல் இருக்குது. செமையாக வந்திருக்காங்க ஜீப்பில். அப்படியே எங்கள் வியூவர்ஸ்க்கும் சொல்லுங்கள். ஒருத்து இல்லையா? செம ஒருத்து. உயிரை கொடுக்கலாம் சார். ஐயோ வேணாம். உயிரை கொடுக்கலாம். செம்மையாக இருக்குங்க பிளேஸு. நடுவுல லேக் இருக்கு போல.
லேக்கு கீழே டேம் இருக்கு. டேம் இருக்கு. செம்ம வியூவாக இருக்குது. செம்ம வியூவாக இருக்குது. சூப்பரான ஒரு வைபு, செம்ம ஒரு மூமெண்ட். இந்த தருணத்தில் நம்ம கூட யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ப்ரோ இருக்காங்க, எஸ். முகி ரைடர் ப்ரோ இருக்காங்க, எஸ். மிஸ்ஸஸ் அரவிந்த் இருக்காங்க, எஸ். ப்ளஸ் வந்து நம்ம 3K ஃபேமிலி அப்புறம் நிறைய எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. போரு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வீட்டில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் விட்டா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கல என்ன ஒரு சுகம். அதானே கேட்டிருக்காது எதுவுமே. என்ன எனக்கு தான் நடந்து போகும்போது விஸ்கி சகஜமாக நடக்க முடியல. அது ஒரே ஒரு பிரச்சனை தான். எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? வர்த்து ஆஃப் ரோடிங். ஆமாம். வந்து பார்க்கறதுக்கு கூர்க்கா வருது பாருங்க. நல்லா இருக்கு. இன்னொரு வண்டி வருதா? கூர்க்கா. அங்க இருந்து பார்த்தா வேற வியூ போல் இருக்குல்ல? சைடு இல்ல அந்த பக்கம் அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கும், இந்த பக்கம் அது இது டேம் ஆக்சுவலா. இது டேம். லாரியா? இந்த கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. நான் கிளம்பிட்டு இருக்கோம். என் ஒய்ஃப் போயிட்டு ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டாங்க. அப்படியே இவ்வளோ பெரிய உருவத்தை இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இல்லை, ஆனால் முகிக்கு அங்கேயும் கால் அடிச்சுது. எனக்கு ஏதாவது ரத்த காமிச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. எனக்கு ஆயிடுச்சு இல்லை ஆல்ரெடி. இதான் இங்கே காட்டுங்க. இவருக்கு பாவம் இடிச்சுக்கிடுச்சு. ரொம்ப சாயுது. எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. செம்ம அட்வென்ச்சர்ஸ். வரப்போ முன்னாடி உட்காந்துருந்தனால இன்னும் அப்படியே அப்படியே கோணையா போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் கீழே போகிறது, அந்த பாறையில் போகிறது, அது வெறித்தனமாக இருந்துச்சுல. அது ஏறுறப்போ ரொம்ப பயமா இருந்துச்சு. இறங்குறப்ப அந்த தண்ணி கிட்ட இந்த கிராசிங் வந்துச்சுல, ரொம்ப பயமா இருந்தது. ஆனால் செம ஒர்த்து. கண்டிப்பாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் அவருடைய ஒரு கைடன்ஸில் தான் இந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆஃப் ரோடிங்லாம் போனது. ஸோ அவருடைய சேனல் அவருடைய காண்டாக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ரீச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, சூப்பராக நீங்கள் வந்து ஒரு கோடைக்கானலாக இருக்கட்டும், இல்லை வேறு இந்தியாவில் எந்த பிளேஸாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை. ரொம்ப சூப்பராக ஏஜ் குரூப்புக்கும் பண்ணுறதா சொன்னாங்க. ஆமாம்,
ஹிமாச்சல் பிரதேஷ் போகிறதுக்கு இப்போ லடாக் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே 60-year-old கப்பல்லாம் போயிருந்தாங்க. ஆமாம். ஸோ அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டு விட்றேன். அண்ட் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கோங்க. உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் கொண்டு போகும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணுங்க. தேங்க்யூ. பை.